ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யார் சபிக்கப்பட்டவன்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட நம்மை அறியாமலே அநேக நேரங்கள்ல நாம் சாபத்துக்குள்ளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எப்படி நாம சபிக்கப்பட்டவர்களாய் மாறுறோம்? நான் என்ன தவறு செஞ்சேன், என்ன காரியங்களை குறைவா இப்ப நடந்திருக்கிறேன், நான் ஏன் சபிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு என்ன பண்றதில்லை, தெரிவதில்லை. ஆகவேதான் வேதாகமத்துல மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கு. யார் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுறான்னு சொன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான் என்று சொன்னால், யார் ஒருத்தர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ, முதலாவது பாருங்க, மனுஷன் மேல ஒரு மனுஷன் நம்பிக்கையா இருக்கிறான்னு சொன்னா, தேவன் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவரால் தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னு சொன்னா, தேவன் மேல இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களை நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சொல்றாரு பாருங்க, அநேக நேரங்கள்ல பாருங்க, ஒரு சிலர் பாருங்க தன் கணவரை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் தன் மனைவியை நம்பிக்கொண்டிருக்காங்க, ஒரு சிலர் தன் பிள்ளைகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் பாருங்க தன் தாய் தகப்பனை நம்பிக்கொண்டு இப்படியா தேவனை விட்டு என்ன பண்றாங்க, விலகி போறாங்க. இப்ப பாருங்க, மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர்களுடைய வார்த்தைக்கு அப்படி வேத வாக்கு போல் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தைக்கு கவனிச்சு உடனே என்ன பண்ணுவாங்க, ஓடி என்ன பண்ணுவாங்க, அந்த காரியங்களை செய்வாங்க. ஆனால் தேவன் எத்தனையோ நல்வார்த்தைகளை சொல்லியிருப்பார், ஒரு வார்த்தைக்கும் ஒருவரும் என்ன பண்ணுவதில்லை, செய்வது கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் உனக்கு செய்யறேன்னு சொன்னா, உடனே அந்த மனுஷன் மேல அப்படியே நம்ம நம்பிக்கை முழுவதுமே யார் மேல போயிடும், அந்த மனுஷன் மேல போயிடும். செய்வான்னு சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான். இப்ப பாருங்க, மனுஷன் நிறைய நேரங்கள்ல பொய் சொல்லுவாங்க. மனிதர்கள் நிறைய நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு நிகர் அவர்கள் வரவே முடியாது. இப்ப பாருங்க, மனிதர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கீழே சொல்றாரு, மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு. ஒரு சிலர் பாருங்க, மாம்சம் என்று சொன்னால் நாம தான், நம்முடைய சரீரத்தை நாம் என்ன பண்ணோம், அநேக நேரங்களை புயபலமாய் மாற்றிக்கொள்கிறோம். என்னால முடியும், எனக்கு என்ன குறை, எனக்கு நல்ல என்ன பண்ணுது பலன் இருக்கு, நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சம்பாதிச்சு என்ன பண்ணுவேன், இந்த காரியங்களை செஞ்சிருவேன், நான் இந்த காரியங்கள் செய்வேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நம்முடைய மாம்சத்தை நாம் என்ன பண்றோம்னா புயபலமாய் மாற்றிக்கொள்கிறோம். முதலாவதாக மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோமா, ரெண்டாவது நம்மை நாம என்ன பண்றோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு என்னதான் பலன் இருந்தாலும், என்னதான் சுகம் இருந்தாலும், என்னதான் நீங்க திடகாத்திரம் உள்ளவர்களாய் இருந்தாலும், நீங்கள் யார் மேலதான் நம்பிக்கை வைக்கணுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் எந்த மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? உங்கள் மாம்சத்தை புயபலமாய் மாற்றி கொண்டிருக்கிறீங்களா? தேவனை விட்டு விலகுகிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருது. ஆகவே அழகா சொல்றாரு, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்ப பாருங்க, யார் சபிக்கப்பட்டவன் சொன்னா, மனுஷனை நம்புகிறவன், மாம்சமானதை புயபலமாக்கி கொள்றவன் தான் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாபம் எதனாலலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம தவறு செய்தால் மாத்திரம்தான் சாபம் வரும்னு சொல்ல முடியாது, நம்ம தேவனை விட்டு விலகினால் மாத்திரம்தான் சாபம் வரும்னு சொல்ல முடியாது. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சாலோ, உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் புயபலமாய் மாற்றிக்கொண்டாலோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சாபம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ பாருங்க, ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா, மரிச்சு போயிட்டாங்க, மரிச்சு போனவங்க கிட்ட போய் சாப்பாடு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவாங்களா? நீ எழுந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுமான்னு சொன்னா போடுவாங்களா? அதை போல் தாங்க சபிக்கப்பட்ட நிலைமையும் அப்படித்தான் காணப்படும். நீங்கள் என்னதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் கூறினாலும் அது அவர்களுடைய வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. ஆகவே என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? யார் மேல அதிக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்கள் மாம்சத்தை அதிகமாய் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் பாருங்க, தங்கள் மாம்சத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நேரத்துக்கு நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாம்சத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் சந்திச்சு கொள்வாங்க.
ஆனால் பாருங்க கடைசி அவங்க ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. ஆகவேதான் இன்றைக்கு நாம் தேவன் மேல அளவு கடந்த நம்பிக்கைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்க சாபமான காரியங்கள் மாற்றப்படணும்னு சொன்னா நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதிலேயே 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறணும்னு சொன்னா யாரை நீங்க நம்பணும்? கர்த்தரை அதிகமாய் நம்ப வேண்டும். இந்த கர்த்தரை ஒரு மனுஷன் அதிகமாய் நம்புவான்னு சொன்னா நீங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்களா இருந்தா கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் கனம் இல்லாமல் நீங்கள் ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும், யாராலும் மதிக்கப்படாதவர்களா நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காணப்பட்டாலும் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கீழே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் தண்ணீரண்டலையே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்கத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப யார் ஒருத்தர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவனாய். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட மரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பா வளரும். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்துல என்ன பண்ணுமா, தப்பாமல் கனி கொடுக்கக்கூடியதா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களை கூட பாருங்க, மழையே இல்லாத சூழ்நிலை கூட என்ன பண்ணுமா, அங்க தண்ணீரோரத்துல நாட்டப்பட்ட மரம் மிகவும் செழிப்பாய் வளரக்கூடியதா இருக்கும். அதே போலதான் நீங்கள் கூட தேவனை நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியான நேரத்துல சரியான கனி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டவர்களால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவச்சனமே, நீங்கள் கூட தேவனை அதிகமாய் நம்ப என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. நாம் மனுஷனை நம்புவோம் என்று சொன்னால் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். அன்றைக்கு பாருங்க 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயிம் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆசா ராஜா என்ன பண்றாருன்னா, கர்த்தரை தேடாமல் தங்கள் இஷ்ட போன போக்குல வாழுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இஷ்ட போன போக்குல வாழுறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாருன்னு சொன்னா, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்றாரு, உரைக்கிறாரு. நீங்கள் கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்பட, நீங்கள் விட்டீர்களால அவரும் என்ன பண்ணுவாரு, உங்களை விட்டுடுவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு உரைக்கிறார். உரைச்ச உடனே என்ன பண்றாருன்னா, இந்த ஆசா ராஜா என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாருன்னா, எல்லா விதமான அருவருப்புகளையும் நீக்கி தேவனுக்கு என்ன பண்றாங்கன்னா பலி செலுத்தி தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்களை செய்யும் பொழுது ஆசாவை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அவர் எப்படி இருக்காரு சொன்ன அந்த கடைசி வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு 2:15-19 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. அப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஜனங்கள் இஷ்ட போன போக்குல வாழுறாங்க, தங்கள் இஷ்ட போன அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. எப்பொழுது இவர் உணர்த்தப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய வழிகளை இவர் நடக்கிறாரோ அப்போ தேசத்துல ஒரு யுத்தம் இல்லாதபடிக்கு தேசம் என்ன பண்றது, நல்லா சிறப்பா இருக்கு. இப்ப பாருங்க, அப்போ சிறப்பா இருக்கிற நாட்கள்ல இந்த ஆசா கர்த்தரை தேடி கொண்டிருக்கும் பொழுது நல்லா இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லாது இருந்தார், எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறுறாங்க. ஆனால் இந்த ஆசா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு சீரிய ராஜாவை என்ன பண்றாரு நம்பிக்கொண்டு அவரோட கூட யுத்தம் வரும் பொழுது அவரோட கூட இணைந்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா உதவியற்ற ஒரு சூழ்நிலை இந்த மகனுக்குள்ள காணப்படுது. ஹல்லேலூயா. தேவன் இந்த மகனுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. காரணம், இந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இவருக்கு எல்லா விதமான காரியங்களை சந்தித்து கொண்டிருந்தார், கர்த்தர் இவரை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருந்தார், சமாதானத்தை கொடுத்திருந்தார், தேசத்துல யுத்தமே இல்லாம இருந்துச்சு. ஆனால் இந்த ஆசா ராஜா எப்பொழுது தேவனை விட்டு மனிதர்களை சார்ந்து கொண்டாரோ பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு இந்த மனுஷன் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு நாள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின
பண்ண இந்த ஆசா கர்த்தரை விட்டு விலகின பிறகு இவர் என்ன பண்றாருன்னு சொன்ன சீரிய ராஜாவை என்ன பண்றாருன்னா தன் நம்பிக்கையாய் கொண்டு சீரிய ராஜா கிட்ட என்ன பண்றாரு, போயிட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு, ஒரு சில உதவிகளுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் எப்பொழுது மனிதரை சார்ந்து கொண்டாரோ அப்பொழுது தேவ உதவியற்றவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆசாவுக்கு அவர் கால்கள் என்ன பண்ணுச்சு, வியாதி கண்டுச்சு. அப்ப வியாதி காணும் பொழுது இவர் என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணிருக்கலாம், மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் செய்தது தவறுதான் ஆண்டவரே, நான் உங்களை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், மனுஷர்களை நாடி போயிட்டு ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிருக்கலாம், தேவ சமூகத்துல ஒரு விஷயம் இறக்கத்திற்காக என்ன பண்ணிருக்கலாம், கெஞ்சி இருக்கலாம். கட்டாயம் கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, அவருக்கு உதவி செய்திருப்பார். ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஆசா தன் வியாதி கண்ட பொழுது என்ன பண்றாருன்னு சொன்னா, கர்த்தரை அல்ல அவன் யாரை நாடினானா, பரிகாரிகளே நாட ஆரம்பித்தாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, டாக்டர்களை நம்பி போயிட்டு என்ன பண்றாரு, கடைசியா வியாதியில மரிச்சே போயிட்டாரு. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கூட பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் நம்ம ஏமாற்றி விடுவார்கள், ஒரு நாள் நம்ம கைவிடப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். ஆகவேதான் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். நீங்கள் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் மாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, அநேக இடங்கள்ல நமக்கு அறிவுரை கூட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அப்போ நாம் யாரை அதிகமாய் நம்ப வேண்டும், தேவனை அதிகமாய் நம்ப வேண்டும், கர்த்தரை அதிகமாய் நம்ப வேண்டும். அவர்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவர், அவர்தான் நம்ம தேவைகளை சந்திக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை என்ன பண்றாங்க, பொச்சிலைக்கு முன்பாக பணியிலன்னு சொன்னா உங்களுக்கு 1 மடங்கு இருக்கிற அக்கினி சூழல் என்ன பண்ணுவாங்க, 7 மடங்கு என்ன பண்ணுவோம் அதிகரிச்சு உங்களை அந்த அக்கினி சூழல போடுவோன்னு சொல்றாங்க. ஆனா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன பயம் கூட இல்லாம கர்த்தர் மேல் நம்பிக்கையாளர்களாய், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரைத்தான் என்ன பண்ணுவோம், விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவரையே நம்புவோம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நம்பினது நிமித்தமாக எந்த ராஜா 7 மடங்கு சூழல போட்டாரோ அதே ராஜாவுக்கு முன்பாக 3 பேர் போடப்பட்டவங்க 4வது தேவ ஆவியினர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களுக்கு புது பலனை கொடுத்து அவர்களோட கூட தேவ ஆவியனர் என்ன பண்றாரு, உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கூட தேவனை அதிகமாய் நம்புவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார், தேவன் உங்களுக்குள்ளாக உலாவுவார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான குறைவுகள், என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான போராட்டங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அநேக நேரங்கள்ல நான் உங்க மேல நம்பிக்கையற்ற ஒரு மகனாய் மகளாய் மாறி விடுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல திரும்பவும் போயிட்டு உங்களை தாழ்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த காரியங்களை குறையப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியங்களை நீங்க நம்பிக்கை இழந்து காணப்படுறீங்க, இந்த காரியத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல எப்படி வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானனுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு தாவீது சொன்னது போல உங்களுடைய கண்கள் உங்களை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என்ன பண்றாராம், செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டுமா, நீங்கள் மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு நீங்கள் யாரை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்கள் கர்த்தரை நம்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் மனுஷனை நம்பினால் நீங்கள் சபிக்கப்பட்ட மாறுவீர்கள். ஆகவே மரணத்தையும் ஜீவனையும் கர்த்தர் எங்க வச்சிருக்காருன்னா உங்க கரத்துல தான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவதும் யாருடைய கருத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா உங்க கருத்துல தான் இருக்கு. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறணும்னு சொன்னா கர்த்தரை நம்புங்க. ஒருவேளை நான் சபிக்கப்பட்டவனா இருக்கணும்னு சொன்னா நீங்க மனுஷனை நம்புங்க. ஆகவே இந்த நாள்ல கூட நீங்கள் மனுஷனை நம்புவதை விட்டு கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சபிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நன்மைகளும் வராது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்ண ஆசீர்வாதங்கள் தேடி வந்துட்டே இருக்கும். ஆகவே நீங்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற பிரயாசப்படுங்கள், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே,
நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே மனுஷனை நம்பிக்கை வைத்து மாம்சமான் தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை இந்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை விசுவாசம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் உண்மை மாத்திரம் தேட கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னீங்கப்பா. நாங்கள் அப்படியா உங்க மேல நம்பிக்கை வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அப்படியா நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆசா தேவனை விட்டு விலகினது போல் நாங்கள் விலகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஷாத்ராக் அப்பா மேஷா காபேத் நேகோவை போல ஆண்டவரே மண்டையில நெருங்க விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆவினர் தாமே எங்களை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.